ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2026ல தாய்லாந்து சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவி ரிலீஸ் ஆன அவர் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு பேய் படத்தை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஆரம்பத்துல இருந்து கடைசி வர ஒரே ஹாரர் சீன்ஸா தான் இருக்கும். நிறைய இடத்துல தூக்கி வாரி போற மாதிரியான சீன்ஸ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே கொடூரமா இருக்கும். இனிமே சின்ன பிள்ளைங்க இந்த படத்தை பார்க்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நிறைய கொடூரமான சீன்ஸ்லாம் இந்த படத்துல இருக்கு. அதே மாதிரி இதயம் பலவீனமானவங்களும் இந்த படத்தை பார்க்கறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். சோ காய்ஸ், நம்ம சீக்கிரமாவே இந்த படத்தோட கரைக்குள்ள போயிடலாம். படம் வெறித்தனம். படத்தோட ஓப்பனிங் சீன்லயே ஒரு வில்லா மாதிரி இருக்கிற நிறைய வில்லா ஹவுசஸ் இருக்கிற ஒரு பெரிய க்ளோஸ்டு கம்யூனிட்டியை காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஒரு வீட்டுல யாரோ ஒருத்தன் தூக்குல தொங்குற மாதிரியும் அவன் அப்படி இறந்து போற மாதிரியும் அதை பார்த்து அந்த ஆளோட ஒய்ஃப் கத்துற மாதிரியும் காட்டுறாங்க. அப்படி கட் பண்ணி நம்ம படத்தோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவனோட பேரு நியூட்டி. இப்ப கோஸ்ட் ரேடியோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரேடியோ சேனல்ல தன்னோட கோஸ்ட் ஸ்டோரிய சொல்றதுக்காக ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அந்த கோஸ்ட் ரேடியோல பேசுற அந்த ஹோஸ்டும், இதுதான் நீங்க ரேடியோவில் பேசுற முதல் டைம் நினைக்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கும், நீங்க மெதுவா உங்களோட கோஸ்ட் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிங்க, இது உங்களுக்கு பர்சனலாவே நடந்துச்சா அப்படின்னு அந்த ஹோஸ்டும் கேட்க, ஆமா இதெல்லாம் எப்ப ஆரம்பிச்சுச்சுன்னா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே கட் பண்ணி அந்த வில்லா ஹவுசஸ்ல இருக்க ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டை நம்ம படத்தோட ஹீரோவும் ஹீரோனும் தான் ஓபன் பண்றாங்க. அந்த வீட்டை அவங்களுக்கு விற்கிறதுக்காக ஒரு ஏஜென்ட்டுமே பின்னாடி வராரு. ஆனா அவரு அந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு அவ்வளவு தயக்கப்படுறாரு. இந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கு போல. அவரை உள்ள வந்துட்டு அந்த வீட்டை பத்தி எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே நேரத்துல ஹீரோயினோ அந்த வீட்டை சுத்தி பார்த்துட்டு, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ஹீரோ கிட்ட கேட்க, இன்னும் நல்லா செக் பண்ணி பாரு அப்படின்னு அவனு சொல்ல, ஹீரோனோ இப்ப மாடிக்கு போறாங்க. மேல இருக்கிற ஒரு ரூமுக்குள்ள போயிட்டு அங்க இருக்கிற ஜன்னலை ஓபன் பண்ணி பக்கத்து வீட்டை பார்த்து எதையோ பார்த்து அதிர்ச்சியான மாதிரி அந்த வீட்டை பார்த்துக்கிட்டு மெதுவா பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ளோர்ல மேட்டு போட்டு எதையோ மூடி வச்சிருக்காங்க. அந்த மேட்டை ஹீரோனோ ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்கு கீழே ஒரே கீறல்களா இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தன் தூக்கு மாட்டி இறந்து போயிருப்பான்ல, அவன் காலில் நகம் கீழே கீறி இருக்கும்ல, அந்த கீறல்கள் தான் அங்க இருக்கு. அதை பார்த்த ஹீரோனும் குழம்பிக்கிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு நகம் கிடக்கிறதையும் பாக்குறா. அதை எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பக்கத்துல வந்த ஏஜென்டும், இதுக்கு முன்னாடி இருந்த அந்த வீட்டோட ஓனர் நாய் வச்சிருந்தாங்க, அதுதான் இப்படி கீறி இருக்கு, இதை சரி பண்ணிக்கலாம் அப்படி சொல்லவும், திடீர்னு பக்கத்துல வந்து பேசவும் ஹீரோன் ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏஜென்ட் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த பக்கத்து வீட்டையே ஹீரோன் பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோனும் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணி அந்த ஏஜென்ட் கிட்ட கொடுக்குறாங்க. சீக்கிரமா இந்த வீட்டோட டாக்குமெண்ட்டை உங்களுக்கு நான் ஒப்படைக்கிறேன் அப்படின்னு அந்த ஏஜென்ட் சொல்லிட்டு, இந்த இடத்துல வாழ்ற எல்லாருமே பிரைவசிக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, அதனாலதான் இந்த இடத்துல இருக்கிற எல்லா வீட்டையுமே நாங்க தனித்தனியாவே கட்டி வச்சிருக்கோம். நீங்க குப்பை கொட்டை மட்டும்தான் வெளியில வந்தா போதும், பக்கத்து வீட்டுக்காரங்க உங்களையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, நீங்களும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல இருக்கிற செக்யூரிட்டி 24 மணி நேரமும் இந்த இடத்துல ரோந்து போய்கிட்டே இருப்பாரு. இப்படி எல்லாத்தையுமே அந்த ஏஜென்ட் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்பதான் ஹீரோன் பக்கத்து வீட்டை பாக்குறா. அந்த பக்கத்து வீட்டுல இருந்து ஏதோ ஒரு லேடி இவங்களை பாக்குற மாதிரி இருக்கு. ஹீரோன் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே அவங்க காணாம போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஹீரோவும் அந்த வீட்டையே ரொம்பவே சந்தோஷமா பாத்துக்கிட்டே இருக்கான். பார்த்தது போதும் வாங்க கிளம்பலாம் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லி ஹீரோவை அங்கிருந்து கூட்டிட்டு போறான். அப்படி ஹீரோன் கார்ல ஏறும்போது தான் அவங்க கன்சீவா இருக்காங்க அப்படிங்கிற விஷயமே நமக்கு தெரிய வருது. ஹீரோனா அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ஹீரோ இப்ப பார்த்துட்டு போன அந்த வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு லேடி ஒருத்தவங்க வெளியில வந்து ஒரு மாதிரி பயத்தோடைய ஹீரோனும் பார்த்துட்டு போன அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டை பாக்குறாங்க. அந்த வீடு ரொம்பவே பழசா பாழடைஞ்சு போயிருக்கு. அத பயத்தோட அந்த லேடியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோவும் ஹீரோனோட அம்மாவும் எல்லாருமே சேர்ந்து ஒரு மோங்க அந்த புது வீட்டுக்கு வர வச்சு அந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்றாங்க. அவரும் எல்லா இடத்துலயுமே செக் பண்ணிட்டு மேலையும் போயிட்டு புனித நீரால எல்லாத்தையுமே தெளிச்சுட்டு கீழே வரும்போது ஒரு மாதிரி இருமிக்கிட்டே கீழே வராரு. கீழே வந்தவரு, இந்த வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, இங்க நீங்க வாழலாம் அப்படி சொல்லிட்டு இருமிக்கிட்டே வெளியில போறாரு. அவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோன் கிட்ட, நீ கொஞ்ச நேரம் உங்க அம்மா வீட்டுல போய் இரு, இங்க நிறைய ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு, அப்ப நிறைய தூசி ஏற்படும், அது நம்ம குழந்தைக்கு செட் ஆகாது, அதனால நீ கொஞ்ச நாள் உங்க அம்மா வீட்டுல போய் இரு அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க. ஹீரோவும் ரெனோவேஷன் ஒர்க் பாக்குறதுக்காக சில பேர் கூட்டிட்டு வந்திருக்காரு போல. அதே நேரத்துல தன்னோட ஆபீஸ் ஃப்ரெண்டு கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கான். நீ கொஞ்ச நாள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ண போற அப்படின்னு நான் பாஸ் கிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு அவனு பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்ப பாருங்க ஹீரோட வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த வீட்டுல இருக்கிற அந்த லேடி இந்த வீட்டையே ஒரு மாறி பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதையே ஒரு மாறி காட்டிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அந்த லேடியும் வீட்டுக்குள்ள போறாங்க. அடுத்த சீன்ல ரெனோவேஷன் ஒர்க் பார்க்க வந்தவங்க ஹீரோ கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. நாங்க திடீர்னு பயந்து போயிட்டோம், உங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீட்டுல ஒரு லேடி இருக்காங்கல்ல, அந்த லேடி திடீர்னு எங்களை பார்த்து இங்க எதுக்கு வந்தீங்க, அந்த வீட்டுல இருக்காதீங்க, இங்க இருந்து உடனே கிளம்புங்க அப்படின்னு பயங்கரமா கத்துனாங்க. அதுவும் ஒரு மாதிரி வினோதமா கண்ணை இப்படி வச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டே சொன்னாங்க. இதை பார்த்து நாங்க ரொம்பவே பயந்து போயிட்டோம். அதுக்கப்புறம் அந்த ஒர்க்கர்ஸும் கீழே போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் அந்த ரூம்ல இருக்கிற ஜன்னலை ஓபன் பண்ணி வெளியில பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு பொண்ணோட கையை உள்ள போற மாதிரி தெரியுது. அதே ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கும் போதே டப்புன்னு ஒரு சத்தம் கேக்குது. அதை கேட்டு ஹீரோ பயந்து போயிட்டு கீழே பார்த்தா அந்த ஒர்க்கர்ஸ் தான் பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்துல
பக்கத்துல இன்னொரு இடத்துல கீழே பார்த்தா இந்த இடத்தோட வாட்ச்மேன் உட்காந்துக்கிட்டு எதையோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அதனால ஹீரோவும் சாப்பாடு எடுத்துட்டு வந்து வெளியில வந்து இந்தாங்க சாப்பாடு, நீங்க வேற எங்கேயாவது போய் உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பார்த்தா அங்க யாரையுமே காணோம். அந்த வாட்ச்மேன் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த அந்த இடத்துல ஏதோ பூஜை பண்ணி எதையோ ஊண்டி வச்சு சாப்பாடுமே வச்சிருக்க மாதிரி இருக்கு. அதை ஹீரோவும் பார்த்துட்டு என்னது இது அப்படின்னு புரியாம திரும்பினா இவங்க வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல இருக்கிற அந்த லேடி அங்க நின்று ஹீரோவே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்து இன்னும் ஹீரோ பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த லேடிக்கு வணக்கம் வைக்க, ஆனா அந்த லேடி இவனுக்கு எந்த ஒரு வணக்கம் வைக்காம எதுவுமே சொல்லாம ஒரு மாதிரி முறைச்சு பார்த்துக்கிட்டு வேகமா அவங்க வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. என்ன ஒரே வினோதமா இருக்கே அப்படின்னு ஹீரோவும் நினைச்சுக்கிட்டு அதே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நைட்டு காட்டுறாங்க. நைட்ல ஹீரோவுக்கு வீடியோ கால் பேசிக்கிட்டு அந்த வீட்டுல எந்த அளவுக்கு ரெனோவேஷன் ஒர்க் முடிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே வராரு. அப்படியே பெட்ரூமுக்கு வராரு. பெட்ரூமுக்கு வந்துட்டு அப்பதான் ஹீரோன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு. நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல ஒரு ஆண்டி இருக்காங்க, அவங்க ரொம்பவே வினோதமா நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியா ஜூம் பண்ணி காட்ட அந்த லேடி அவங்க வீட்டுக்குள்ள ஏதோ வினோதமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு தாய்லாந்து டான்ஸ் மாதிரி ஏதோ ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோனுக்கு பயம் வந்துருச்சு. அந்த ஏஜென்ட் சொல்லிருக்காருல, பக்கத்து வீட்டுக்காரங்க ஏத்து வீட்டுக்காரங்க யார்கிட்டயுமே பழகாதீங்க, அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்கன்னு, இப்படி நீ ஜன்னல் வழியா அவங்கள பாக்குறது தப்பு அப்படின்னு ஹீரோன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்த அந்த லேடி திடீர்னு ஹீரோ நோக்கி கையை காட்ட மிரண்டு போன ஹீரோவும் கீழே விழுந்துடுறான். அதுக்கப்புறம் வீடியோவை ஆன் பண்ணி பார்த்தா திடீர்னு ஹீரோக்கு பின்னாடி ஏதோ ஒரு உருவம் நிக்கிற மாதிரி ஹீரோக்கு தெரிஞ்சு இன்னும் மிரண்டு போயிடுறான். அங்க என்ன நடக்குன்னு தெரியாம ஹீரோனு கொஞ்சம் பதட்டமாக ஒண்ணுமில்ல கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் சமாளிச்சிடுறான். சரி சரி சீக்கிரம் தூங்குங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோனும் போன வைக்க அதே நேரத்துல வெளியில மின்னல் வெட்டிக்கிட்டு இருக்கு. மின்னல் வெட்டுற அந்த வெளிச்சத்துல பக்கத்துல இருக்கிற வீட்டை ஹீரோவும் ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கான். அப்படியே சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல அந்த வீட்டோட ரெனோவேஷன் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சு போல. இப்ப ஹீரோவும் ஹீரோனை வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்த ஹீரோனை கண்ண மூடி ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறான். அங்க பிறக்க போற குழந்தைக்கு ஒரு ரூமை செம்மையா ரெடி பண்ணிருக்கான். அத சர்ப்ரைஸா ஹீரோனுக்கு காட்ட ஹீரோனும் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இப்படி ஒரு வீட்டை வாங்கி தன்னோட ஒய்ஃபோட சந்தோஷத்தை பார்த்து அவனும் ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறான். இதுக்கு முன்னாடி ஹீரோவோட அம்மாவும் வாழ்ந்த வீடு ஒரு ரெண்டல் ஹவுஸா இருக்கும். அதுவும் எல்லா வீடும் ஒரே மாதிரி அடைஞ்சு போய் இருக்கிற மாதிரியான ஒரு வீட்டுல தான் ஹீரோவும் வாழ்ந்திருப்பான். அதனாலேயே தனி வீடா வாங்கணும் அப்படிங்கிறது ஹீரோவோட கனவா இருந்துச்சு. நம்ம குழந்தை இந்த வீட்டுல தான் வளரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொம்பவே எமோஷனலா இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கா போல. அந்த பொண்ணு இதைய பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோயினோ குப்பையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குப்பையை போடுற அந்த இடத்துக்கு வந்து குப்பையை போட்டா அடுத்த செகண்ட் டக்குன்னு ஹீரோனோட கையை யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்து பயந்து போயிட்டு அப்படி நிமிந்து பார்த்தா அந்த பக்கத்து வீட்டுல பழஞ்சு வீடு இருக்கும்ல, அந்த வீட்டுல இருக்கிற அந்த பொண்ணு ஹீரோனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட ஹீரோனு பேசுறாங்க. அப்படியே கட் பண்ணி நைட்டு நேரத்துல காட்டுறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்குல்ல, நம்ம குப்பையை போய் போட போகும்போது அந்த வீட்டுல இருக்க அந்த பொண்ணு கிட்ட பேசினேன். அவங்க ரொம்பவே நல்லவங்களா இருக்காங்க, நல்லாவே அழகா இருக்காங்க. அவங்க சாப்பிட எனக்கு கேக்லாம் கொடுத்தாங்க. ஆனா அது எனக்கு பிடிக்காது, அதனால நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். யாராவது விசிட்டர்ஸ் வந்தா அவங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட வீடு வித்த அந்த ஏஜென்ட் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட எல்லாம் பழகக்கூடாது அப்படி சொன்னார்ல, நான் பேசுனது ரைட்டா தப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அவங்க ஃப்ரெண்ட்லியா பழகுனா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஹீரோவும் சொல்லிட்டு அந்த ஏஜென்ட் சொன்னது நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த வினோதமான லேடியை தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில பார்த்தா இன்னும் அந்த லேடி இவங்க வீட்டையே ஒரு மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. தூரத்துல தெரியறனால சரியா நமக்கு தெரியல. இப்ப ஹீரோவும் அந்த ஏஜென்ட் கிட்ட இந்த விவரத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாரு. அந்த ஏஜென்ட் கிட்ட ஹீரோவும் இந்த வீட்டோட முன்னாள் ஓனர் நூவை பத்தி உங்களுக்கு தெரியுமா, அவரோட கான்டாக்ட் நம்பர் இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன், அவர்கிட்ட சில விஷயங்களை கேட்கணும் அப்படின்னு சொல்ல அவரோட சம்மந்தம் இல்லாம அவரோட கான்டாக்ட கொடுக்க முடியாது, உங்களுக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் என்கிட்ட கேளுங்க அப்படின்னு அந்த ஏஜென்ட் சொல்ல எனக்கு ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கணும். நோக்கு, அதாவது இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்தவருக்கு இந்த தெருவுல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா, அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயமும் தெரிஞ்சுக்கணும். இந்த இடத்தோட வாட்ச்மேன் என் வீட்டுக்கு முன்னாடி எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டை வச்சுட்டு போயிடுறாரு, அந்த வாட்ச்மேனை பத்தி அவருக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்கலாம் தான் அவர் நம்பர் இருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு ஹீரோவும் சொல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்விக்கு நான் அவர்கிட்ட கேட்டு சொல்றேன், ரெண்டாவது நீங்க வாட்ச்மேன் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா வாட்ச்மேன் ஆபீஸ்க்கு போயிட்டு கேளுங்க, அங்க இருக்கிறவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல அது ஹீரோக்கு சரின்னு படவும் அவரும் அந்த ஆபீஸுக்கு போறாரு. அங்கே போயிட்டு அங்க தூங்கி இருக்கிற அந்த வாட்ச்மேனை எழுப்பி வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வாட்ச்மேன் எப்ப பார்த்தாலும் உட்காந்துக்கிட்டே இருக்காரு, அவருக்காக நான் சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்கறதுக்குள்ள அவர் அங்கிருந்து காணாம போயிடுறாரு. அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் சாப்பாடுக அப்புறம் ஊதுபத்தி எல்லாம் அங்கே விட்டுட்டு போறாரு. அதை பத்தி இந்த வாட்ச்மேன் கேட்க அதே நேரத்துல அந்த வாட்ச்மேன் ரேடியோ கேட்டுக்கிட்டு இருந்திருப்பார் போல, அதுல கோஸ்ட் ரேடியோ அப்படிங்கிற ஒரு சேனல் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு அவர் கண்ணுக்கு தெரியறாரா அப்படின்னு அந்த வாட்ச்மேன் ஹீரோ கிட்ட கேட்க ஹீரோ ஒரு மாதிரி மிரண்டு போயிடுறாரு. அதுக்கப்புறமா தான் அந்த வாட்ச்மேன் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த வாட்ச்மேன் நீங்க சொன்ன அந்த இடத்துல தான் இறந்து போய் கடந்தாரு. அதுக்கப்புறம் நைட் ஆனதுக்கு அப்புறம் தொடர்ந்து சைக்கிள் பெல் சத்தம் இந்த ஏரியா முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்கும். அதனால இந்த இடத்துல இருந்த எல்லாருமே ரொம்பவே பயந்து போயிட்டாங்க. அந்த வாட்ச்மேனோட ஆவிய சாந்தி அடைய வைக்கிறதுக்காக ஒரு ரிச்சுவலையும் பண்ணாங்க. ஆனா அந்த வாட்ச்மேனோட ஆவி இங்க இருந்து
போக மாட்டிடுச்சு. இப்படி அவர் சொல்லிக்கிற அதே நேரத்துல ஹீரோனை கட்டுறாங்க. ஹீரோனும் ஜன்னல் வழியா வெளியில பார்க்கும்போது அந்த வாட்ச்மேனோட ஆவி கீழே நின்னுகிட்டு ஹீரோனுக்கு சல்யூட் வைக்குது. மறுபடியும் அந்த வாட்ச்மேனும் உங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஆண்டி இருக்காங்கல்ல, அவங்க தான் அந்த வாட்ச்மேனோட ஆவியை ஒரே இடத்துல இருக்க வைக்கிறதுக்காக உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்க அந்த குப்பை தொட்டி கிட்ட படையல் போடுவாங்க. அதுல இருந்து தான் அந்த சைக்கிள் பெல் சத்தம் யாருக்குமே கேட்கல அப்படின்னு இந்த வாட்ச்மேன் சொல்ல, ஆனா எனக்கு இப்ப கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்ல, அந்த படையல் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால தான் அப்படி கேக்குதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த அந்த செக்யூரிட்டி கார்டு என்ன சொன்னாரோ அதே தான் நான் இப்ப உங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அதுக்குள்ள இன்வால்வ் ஆகாதீங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க அப்படின்னு அந்த வாட்ச்மேன் சொல்ல, ஹீரோவும் கோமா வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்து அந்த படையலை பார்த்துட்டு எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த ஆண்டியோட வீட்டை பார்த்து, இது என்னோட வீடு, இந்த வீட்டுக்கிட்ட என்ன இருக்குன்னு இருக்க கூடாதுன்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு பயங்கரமா கத்திட்டு அந்த படையல் பொருட்கள் எல்லாத்தையுமே குப்பை தொட்டியில தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல ஏதோ ஒண்ணு கல்லு மாதிரி ஊண்டி இருக்கு, அதை வேகமா பிடுங்க பாக்குறாரு. அடுத்த செகண்டே அந்த சைக்கிள் பில் சத்தம் ஹீரோக்கு கேக்குது. ஹீரோவும் சைல திரும்பி பார்த்தா அந்த வாட்ச்மேன் சைக்கிளோட அங்க நின்னுகிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோவும் வேகமா அதை பிடிச்சி இழுக்க பாக்குறான். அந்த வாட்ச்மேனும் அதை புடுங்காத அப்படிங்கிற மாதிரி வேகமா ஸ்டிக் எடுத்துக்கிட்டு ஹீரோவை அடிக்க வர ஒரு வழியா ஹீரோவும் அந்த கல்லை பிடிங்கிறான். அடுத்த செகண்ட் அந்த வாட்ச்மேனும் அந்த சைக்கிள் அங்கிருந்து மறைஞ்சு போயிடுறாங்க. அப்ப அங்கே வந்த எதிர்த்த விட்டு லேடியும் அந்த கல்லை பிடிங்கி இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா கத்துறாங்க, இதை எதுக்கடா பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோவும் அவங்க கத்துறத பார்த்து பயந்து வீட்டுக்குள்ளேயே ஓடி போயிடுறான். அந்த லேடியும் அப்படியே பயந்துகிட்டே பக்கத்து வீட்டை பார்க்க அந்த வீட்டுல திடீர்னு லைட் எரிய ஆரம்பிக்குது. அந்த லேடியும் பயங்கரமா கத்துறாங்க அந்த கல்லை பார்த்து. அப்பதான் பக்கத்து வீட்டு காட்டுறாங்க. அந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற அந்த ஆவி வினோதமா இவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் தன்னோட ரூமுக்கு வர, ரூம்ல ஹீரோ நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஒரு மாதிரி குழப்பத்தோடயே தலையை பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஜன்னலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மரத்தோட நிழல் அப்படியே அசைற மாதிரி தெரியுது. ஆனா ஹீரோ திரும்பி பார்க்கும்போது எதுவுமே இங்க இல்ல. அப்படி கட் பண்ணி இப்ப ஹீரோவும் ஹீரோனும் ஹால்ல உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எந்திரிச்ச ஹீரோனும் ரிமோட்டை வச்சு ஹீரோட மூக்கிலேயே எரிய, அதனால ஹீரோக்கு பயங்கரமா ரத்தம் வருது. திடீர்னு ஹீரோன் ஏன் இப்படி நடந்துகிட்டா அப்படின்னு ஹீரோக்கு சுத்தமா புரியல. அப்படி எரிஞ்சது எதுவுமே ஹீரோனுக்கு நான் இல்ல, எப்படி ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுல கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ கற்பமா இருக்க, அதுக்காக இப்படியா பண்ணுவ அப்படின்னு ஹீரோவும் வேற வழி இல்லாம அங்கிருந்து போறாரு. அங்கே கீழே கிடக்கிற ரிமோட் ஃபுல்லாமே ரத்தமா இருக்கிறத ஹீரோனும் பாக்குறான். அதுக்கப்புறம் ஹீரோனு கிச்சன்ல நின்னு சமைச்சுக்கிட்டு இருக்கா. ஏதோ பிரம்ம பிடிச்ச மாதிரியே சமைச்சுக்கிட்டு இருக்கா. அதே நேரத்துல அங்க பக்கத்துல தான் ஹீரோ உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஹீரோனு கத்திய வச்சு டேபிள்ல வெட்டுறது அந்த சவுண்டு ஹீரோக்கு ரொம்பவே டிஸ்டர்பா இருக்கு. அதே நேரத்துல ஹீரோனும் காய்கறி கழுவுற அந்த இடத்துல டேப்பை திறந்து விட்டுருப்பா போல. அதை நிறைஞ்சது கூட பார்க்காம அவ பாட்டுல பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்று வெட்டிக்கிட்டு இருக்கும் போது அதை கவனிச்ச ஹீரோ அங்கே போய் அதை ஆஃப் பண்றான். தண்ணி நிரம்பி இருக்கவும் அதை கீழே எடுத்து விடுறதுக்காக எல்லா காய்கறி வேஸ்ட்டுகளுமே வெளியில எடுத்துக்கிட்டு இருக்கும் போது ஏதோ முடி மாதிரி ஹீரோட கையில படுது. அதை வேகமா இழுக்கும் போது மொத்தமா வெளியில் வந்துடுது. அதுக்கப்புறம் அந்த தண்ணி உள்ள போறதே ஒரு வித பயத்தோட ஹீரோவும் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கண்ணு அந்த ஓட்டைக்குள்ள தெரிய அதை பார்த்து மிரண்டு போயிடுறான். அதே நேரத்துல ஹீரோயினும் எல்லா காய்கறியுமே விட்டுட்டு அவரோட கையை வெட்ட போற மாதிரி கத்தியால ஓங்க அதை கவனிச்ச ஹீரோ எப்படி ஹீரோனை தடுத்துடுறாரு. அப்பதான் ஹீரோனும் சுயனுக்கு வரா. அதுக்கப்புறம் ஹீரோவும் அமைதிப்படுத்தி போய் தூங்கு, ரெஸ்ட் எடு, அதனாலதான் உனக்கு இப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு அந்த சிங்கிள் இருந்து எடுத்த அந்த முடியை பார்த்து ரொம்பவே அப்செட் ஆகுறான். அப்படியே கட் பண்ணி நைட்டு காட்டுறாங்க. ஹீரோனும் பெட்ல படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு மேல இருந்து ஏதோ ஒரு முடி மாதிரி ஹீரோட கையில வந்து பட, அது தன்னோட ஒய்ஃபோட முடிதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு என்ன இந்த நேரத்தில் விளையாண்டுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை முழிச்சு பார்த்தா ஹீரோவோட தலைக்கு மேல ஒரு கொடூரமான பேய் ஒண்ணு தலையில நிக்குது. அது அப்படி ஹீரோ மேல வந்து உட்கார்ந்து ஹீரோவை கொல்ல பாக்குது. ஹீரோவும் எவ்வளவோ ட்ரை பண்றான். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தாதான் இப்ப ஹீரோ மேல உட்கார்ந்து இருக்கிறது ஹீரோயின் மாதிரி இருக்கு. ஹீரோயின் இப்ப ஹீரோட கழுத்தை நெரிச்சு கொல்ல ட்ரை பண்ண எப்படி ஹீரோவும் ஹீரோனை தள்ளி விட்டுறான். அதனால கீழே விழுந்த ஹீரோனும் அதுக்கப்புறமா தான் சுயனுக்கு வந்து நான் கற்பமா இருக்கேன், நம்ம குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எதுக்கு தள்ளி விட்ட அப்படின்னு மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினை பெட்ல உட்கார வச்சுட்டு என்னை மன்னிச்சிரு, நீ என் மேல உட்கார்ந்து என் கழுத்து நெரிச்சுக்கிட்டு இருந்த, அதான் தள்ளி விட்டேன் அப்படின்னு சொல்றான். நான் ஹீரோனுக்கு அதை நம்ப முடியல. சரி சரி ரெஸ்ட் எடு அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அப்படியே கட் பண்ணி அந்த வீட்டோட ஜன்னலுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு உருவம் இவங்களை பாக்குற மாதிரி இருக்கு. அடுத்து அப்படியே காலையில காட்டுறாங்க. ஹீரோட வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த ஆண்டியை காட்டுறாங்க. அந்த லேடி வெளியிலேயே ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போறாங்க. அப்படியே கட் பண்ணி இங்க மறுபடியும் ஹீரோனோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோனும் சமைச்சு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு பொண்ணு அந்த பொண்ணை சாப்பிட வர சொல்லிருப்பாங்களே டின்னர், அதனால டின்னருக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கும் போது காலிங் போல் அடிக்கிற சத்தம் கேக்குது. அந்த பொண்ணு தான் வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் கதவு கிட்ட போறா. கதவுக்கு பின்னாடி யாரும் நிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா கதவை திறந்து பார்த்தா யாருமே இல்ல. அதனால ஒரே குழப்பத்தோட ஹீரோவும் உள்ள வந்து பார்த்தா டைனிங் டேபிள்ல ஏற்கனவே அந்த பொண்ணு வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அந்த பொண்ணுக்கு எதிர்த்தாப்புல ஹீரோவை உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஆனா அவன் நார்மலா இருக்கிற மாதிரி தெரியல, ஏதோ பொசஸ் பண்ணப்பட்ட மாதிரி அப்படியே அசையாம உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அதே நேரத்துல அந்த பொண்ணு ஒரு மாதிரி வினோதமா நடந்துக்க ஆரம்பிக்குது. டக்குன்னு ரெடி பண்ணி வச்ச அந்த சாப்பாட்டை அந்த சூப்பை வேக வேகமா குடிக்க ஆரம்பிக்க திடீர்னு அந்த பொண்ணோட பல்லுலாம் அதுக்குள்ள கொட்ட ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையுமே பார்த்து ஹீரோனும் மிரண்டு போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு திரும்பி இப்படி பார்க்கும் பாருங்க. ஹீரோனும் பயந்து அப்படி
பின்னாடி போறா. அந்த பேய் மெதுவா கிட்ட வர ஹீரோனோட வயித்துல இருந்து ரத்தமா கொட்டுற மாதிரி இருக்கு. அந்த சீனை டிஸ்கிரைபே பண்ண முடியாத அந்த அளவுக்கு ரொம்பவே கொடூரமான ஒரு சீனா இருக்கும். ஹீரோனும் பயந்து போய் அப்படியே உட்கார்ந்துடுறா. அந்த பேயும் டக்குன்னு வந்து ஹீரோனோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி இருக்க. அதுக்கப்புறமா தான் ஹீரோன் உண்மையிலேயே தூக்கத்துல இருந்து முழிக்கிறா. இது எல்லாமே அவளோட கனவு. ஆனா உண்மையிலேயே ஹீரோ பொசஸ் பண்ணப்பட்டு அந்த பேய் எப்படி கழுத்தை நெரிச்சிச்சோ அதே மாதிரி ஹீரோனோட கழுத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கான். எப்படியே கஷ்டப்பட்டு ஹீரோவை அப்படி தள்ளிவிட அதுக்கப்புறமா தான் ஹீரோ ஹீரோனுக்கு வரான். தான் பண்ணது அவனுக்கு புரிய வருது. ஹீரோனும் பயந்து போய் கத்திரிக்கோள் எடுத்துக்கிட்டு கிட்ட வராது அப்படின்னு சொல்ல ஒரு வழியா எப்படியோ ஹீரோவும் ஹீரோனை சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறமா தான் ஹீரோனோ இந்த வீட்டுல பேய் இருக்குன்னு சொல்றா. அப்போதான் ஹீரோவும் எங்க அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கால் பண்ணாங்க. நம்ம வீட்டை கிளீன் பண்றதுக்காக ஒரு மோங்க் வந்திருந்தாருல, நம்ம வீட்டை கிளீன் பண்ணி போன கொஞ்ச நேரத்திலே இறந்து போயிட்டாராம். அது மட்டும் இல்லாம நான் ஒரு வாட்ச்மேன் சொன்னேன்ல, அவரும் உயிரோட இல்ல, அவரோட ஆவியை தான் நம்ம பார்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு பெரிய கல்லையும் ஊண்டி ஏதோ பிளாக் மேஜிக் பண்ணிருக்காங்க. இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த லேடியோட வேலையா தான் இருக்கும். நம்ம இந்த வீட்டுக்கு வந்தது அந்த லேடிக்கு பிடிக்கல போல அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அதை கேட்ட ஹீரோனோ இதெல்லாம் பார்த்தா இது மனுஷங்களோட வேலை மாதிரி தெரியல. அதனால இப்ப ஹீரோவும் ஹீரோனும் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு அங்க ஹீரோன் ஸ்வீட்லாம் வச்சுட்டு வந்திருப்பார்ல கேட்ல, அதை எடுத்துட்டு பார்த்தா எல்லாமே புழு பிடிச்சு போயிருக்கு, யாருமே எடுக்காம. அதனால அந்த லேடி கொடுத்ததா சொல்லிட்டு ஹீரோன் ஒரு ஃப்ரூட் கேக் எடுத்துட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பார்ல, அதையும் வந்து செக் பண்ணி பாக்குறாங்க. அது ஃபுல்லாவே புழு பிடிச்சு போயிருக்கு. இதை பார்த்த உடனே மிரண்டு போயிடுறாங்க. அப்பதான் ஹீரோனோ அப்ப பக்கத்து வீட்டுல இருக்கிறது ஒரு மனுஷி கிடையாது, அது ஒரு பேய் அப்படின்னு சொல்றான். அதே நேரத்துல அந்த இடத்துல பவர் கட் ஆகுது. வாட்ச்மேனோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ஹீரோவும் வாட்ச்மேனுக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்குல்ல, அதுல யார் தங்கி இருக்கா அப்படின்னு கேட்க வாட்ச்மேனோ மிரண்டு போயிடுறான். அந்த வீடு பல வருஷமாவே எம்டியா தானே இருக்கு, அங்க யாருமே இல்ல அப்படி சொல்ல அப்ப டீட்டெயில சொல்லுங்க அப்படி சொல்ல அங்க ஒரு பொண்ணு பல வருஷமா இருந்தா, ஆனா அவ இப்ப உயிரோட இல்ல, அவ தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா. அவளோட பாடியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அவளோட பாடியே நிறைய சதஞ்சு போயிருச்சு, அழுகி போன நிலையில இருந்துச்சு அப்படின்னு அந்த வாட்ச்மேன் சொல்லவும் இவங்களும் மிரண்டு போயிடுறாங்க. அப்பதான் ஹீரோனோ இனிமே இந்த வீட்டுல இருக்கவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்க, ஆனா ஹீரோ இந்த வீட்டை ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வாங்கியிருக்கோம், இந்த வீடு நம்மளோட வீடு, இந்த வீட்டை விட்டுலாம் போக முடியாது அப்படின்னு ஹீரோவும் சொல்ல அதுக்காக என் குழந்தை உயிரையும் ஏன் உயிரையும் என்னால பணைய வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஹீரோன் கிளம்ப பார்க்க, ஆனா ஹீரோனை வெளியில போக விடாதபடி முடியை பிடிச்சி தரத்தரன்னு இழுத்துட்டு வரான். தான் வித்தியாசமா நடந்துக்கிறோம் அப்படிங்கறத ஹீரோவுக்கு புரிய வருது. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கான். ஆனா ஹீரோனோ இந்த வீட்டுல இருக்க முடியாது, வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. ஆனா ஹீரோ வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதனால ஹீரோன் அங்கிருந்து கிளம்பி காருக்கு போக அப்போதான் ஹீரோவுக்கு மறுபடியும் வினோதமான சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அவனை பயமுறுத்துற மாதிரி நிறைய விஷயங்களை அந்த பேய்கள் பண்ணவும் மிரண்டு போன ஹீரோவும் இதுக்கு மேலே இங்க இருக்க முடியாது அப்படி சொல்லிட்டு வேக வேகமா ஹீரோன் இன்னும் வெயிட் பண்ணவும் கார்ல போய் ஏறான். அப்ப உங்களை நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த பேய் கிட்ட சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இப்பவும் ஹீரோ அந்த ரேடியோவுக்கு தான் அதோட கதையை சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஒரு வருஷம் கழிச்சு இப்ப ஹீரோக்கும் ஹீரோனுக்கும் குழந்தை பிறந்திருக்கு, ஒரு பெண் குழந்தை. இவங்க வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போயிட்டாங்க. ஆனா பல லட்சம் ரூபாய் போட்டு வாங்கின வீட்டை ஹீரோவால விட முடியல. அதனால தன்னோட அம்மா கிட்ட மறுபடியும் அந்த வீட்டுக்கு போயாகணும், ஏதாவது பண்ணுங்க அப்படி சொல்ல அப்பதான் ஹீரோவோட அம்மாவும் ஒரு ஷாமனை கூட்டிட்டு வந்து அந்த இடத்தையே புனிதப்படுத்த ட்ரை பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல சிசிடிவியுமே ஹீரோ பிக்ஸ் பண்றாரு. அங்க வந்து அந்த ஷாமன்ஸும் நிறைய மந்திரங்களை பண்ணி ஹீரோனுக்கும் தெரியாத இடத்துல ஒரு மந்திர பொருளையும் வைக்கிறாரு. அந்த பேய் இந்த வீட்டுக்குள்ள நுழைய கூடாது அப்படிங்கிறதுக்காக, அது உங்களுக்கு தெரியக்கூடாது, தெரிஞ்சா அந்த பேய் உங்களை ட்ரிக் பண்ணி அதை எடுக்க வச்சிரும் அப்படின்னு ஹீரோவோட அம்மாவும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நைட்டு காட்டுறாங்க. ஹீரோவும் பேபி ரூமுக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோயின் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட குழந்தையோட கான்சியஸ்னால தான் தூங்கிக்கிட்டு இருக்கா. அதை கவனிச்ச ஹீரோ அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவு பண்றாரு, குழந்தைய பாத்துக்கிறதுக்கு தனியா ஒரு நானிய அப்பாயின்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு, ஒரு பேபி சிட்டர் மாதிரி. அதனால ஒரு பொண்ணை ஹையர் பண்றாங்க. அந்த பொண்ணுமே வேலைக்கு வர ஆரம்பிக்குது, இங்கதான் தங்க ஆரம்பிக்குது. அப்படியே குழந்தைய பாத்துக்கிட்டு துணிலாம் துவச்சிட்டு காயப்பட போகும்போது பக்கத்து வீட்டை பாக்குது அந்த பொண்ணு. அதே நேரத்துல அந்த சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்ட அந்த பேயும் இந்த பொண்ணை பார்க்க இந்த பொண்ணும் வணக்கம் வைக்க, ஆனா அந்த பேயும் உள்ள போயிடுது. அதே நேரத்துல ரெண்டு வீட்டுக்கு நடுவில் இருக்கிற அந்த சோத்து மேல ஒரு பூனை ஒண்ணு நிக்குது. அந்த பூனையை பார்த்த உடனே அந்த பொண்ணு அந்த பூனை கிட்ட போயிட்டு இந்த பூனையை பிடிக்கல அப்படின்னு பார்க்கும்போது அந்த பூனை அந்த பழைய வீட்டு பக்கமா போயிடுது. அப்ப திடீர்னு அந்த பேய் இந்த பொண்ணை தொட்டு இந்த பொண்ணை பொசஸ் பண்ணிடுது. இந்த பேயால டைரக்டா இப்ப உள்ள போக முடியாது, யாரையாவது பொசஸ் பண்ணா மட்டும்தான் உள்ள போக முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த பேபி சிட்டரை பொசஸ் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் நைட் நேரத்துல அந்த குழந்தை கூட இந்த பேபி சிட்டர் விளையாடுற மாதிரி இருக்கு. அதை யதார்த்தமா ஹீரோனை வெளியில நின்று பாத்துக்கிட்டு இருக்க, போக போக அந்த பேபி சிட்டரை பொசஸ் பண்ண அந்த பேய் வினோதமா நடந்துக்க ஆரம்பிக்க அதோட நிஜமான உருவத்துக்கு மாற அதை பார்த்து அந்த குழந்தைய அழுகுது. அதே நேரத்துல ஹீரோனோ அதை பார்த்து மிரண்டு போயிடுறா. அதனால பயந்து போன ஹீரோனை தன்னோட பொண்ணை தூக்கிக்கிட்டு நானே பொண்ணை பாத்துக்கிறேன் அப்படின்னு போயிடுறா. அதுக்கப்புறம் கிச்சன்ல ஹீரோனோ சமைச்சுக்கிட்டு இருக்கும்போது பேபி சிட்டரான அந்த பொண்ணு ஹீரோயினோட பர்சனல் விஷயத்தை பத்தி ஓப்பனாவே பேசுறா. அது ரொம்பவே வினோதமா இருக்கு. அதுக்கப்புறம் நைட் நேரத்துல ஹீரோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ஹீரோ கிட்டையும் தப்பா நடந்துக்க பாக்குது. நல்ல வேலையா ஹீரோன் இங்க வரவும் எப்படியோ ஹீரோ சுயனுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் நைட்டு ஹீரோனும் தனியா இருக்கும்போது திடீர்னு ஹீரோனுக்கு வினோதமான சில விஷுவல்ஸ் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. அப்போதான் திடீர்னு
அந்த பேபி சிட்டர் கத்துற மாதிரியான சத்தம் கேட்க ஹீரோவும் பயத்தோட அப்படி ஜன்னலை திறந்துட்டு பார்த்தா அந்த பொண்ணு மேல இருந்து கீழே விழுந்திருக்கா. ஏன் விழுந்தா, எப்படி விழுந்தா அப்படி சொல்லிட்டு இவங்களுக்கு சுத்தமா புரியல. அந்த பொண்ணுக்கு ஒரு பார்ட்னர் இருக்கா. அந்த பார்ட்னருமே ஒரு பொண்ணு தான். அவளுக்கு இந்த மந்திர தந்திரங்கள்லாம் நல்லாவே தெரியும். அவளுமே பேய் ஓட்டுற வேலையை தான் பாத்துட்டு இருக்கா போல. அவளும் இந்த பேபி சிட்டரை செக் பண்ணி பார்த்துட்டு இவளால இப்போதைக்கு அசைய முடியாது, இவளை குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் இந்த வீட்டுல ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, நான் இந்த மாதிரியான ஒரு வேலையை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு ஹீரோ கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த பேபி சிட்டரை பொசஸ் பண்ண அந்த பேயும் இப்ப அவளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்குது. அதனால அவளை சரி செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பார்ட்னர் அந்த பேய் விட்டுற பொண்ணும் தன்னோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி அந்த பேபி சிட்டரோட உடம்புல இருந்து அந்த பேயை தற்காலிகமா போக வச்சிடறா. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த ரேடியோவில் பேசுற அந்த நபர் கேட்க அதுக்கு ஹீரோவும் அதுக்கப்புறம் என்னோட மனைவி என்னோட குழந்தைய தூக்கிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுல போய் தங்க ஆரம்பிச்சிட்டா, நான் மட்டும்தான் அந்த வீட்டுல இருந்து அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்படியே ஹீரோ ஒர்க் பண்ற அந்த ஆபீஸ்ல காட்டுறாங்க. ஹீரோவோட ஒய்ஃப் அவரை விட்டுட்டு தனியா போய் வாழ்றாங்க அப்படின்னு ஹீரோ கூட ஒர்க் பண்ற எல்லாருமே சொல்ல அவ அங்கே போய் இருக்கா, அவ்வளவுதான், நாங்க ரெண்டு பேரும் பிரியல அப்படி மாதிரி சொல்றான். இல்ல இதை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும், இன்னைக்கு உன் வீட்டுல தான் ட்ரீட் என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு ஹீரோட வீட்டுக்கு வராங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஏதோ கேம் மாதிரி விளையாண்டுகிட்டு இருக்காங்க. அதுல பேங்க் அப்படிங்கிற ஒரே ஒருத்தனை மட்டும் காணோம். அதனால ஹீரோவா அவனை தேடி வெளியில வந்து பார்த்தா அவன் வெளியில தம் அடிச்சுக்கிட்டு அந்த பக்கத்து வீட்டை பாத்துக்கிட்டே இருக்கான். அந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு அவனுக்கு தெரியுது போல. அதை பாத்துக்கிட்டே திரும்பாம கூட என்கிட்ட நீ நிறைய மறைச்சிட்ட அப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். இவன் இப்படி பேசுறான் அப்படின்னு ஹீரோவும் ரொம்பவே குழம்பி போய் நின்னுகிட்டு இருக்கும்போது நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் நீ போ அப்படி சொல்ல ஹீரோவும் அங்கிருந்து கிளம்பி உள்ள வந்து பார்த்தா அந்த பேங்க் அப்படிங்கிறவன் ஏற்கனவே உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கான். இது எல்லாமே அந்த பேயோட வேலை அப்படின்னு ஹீரோக்கு நல்லாவே தெரியுது. அதனால சுதாரிச்சுக்கிட்டு வேக வேகமா இன்னைக்கு இதோட போதும், இன்னொரு நான் பாத்துக்கலாம் அப்படின்னு அவங்க எல்லாருமே அங்கிருந்து அனுப்ப ஆரம்பிக்கிறான். அவனுங்க எல்லாம் போன அடுத்த செகண்டே ஹீரோனு கால் பண்றாங்க. அப்ப ஹீரோ அட்டென்ட் பண்ணி இன்னுமா நீ தூங்காம உழிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல நான் டயப்பர் மாத்துறதுக்காக எந்திரிச்சேன், அப்பதான் சிசிடிவியை பார்த்தேன், என்ன பார்ட்டி அப்படின்னு சொல்ல சும்மா சின்னதா ஒரு பார்ட்டி அப்படி மாதிரி ஹீரோ சொல்ல எல்லாம் ஓகே தான், ஆனா பொண்ணுங்களை கூட்டிட்டு வராத வரைக்கும் சரி அப்படி மாதிரி ஹீரோனு கிண்டலா சொல்றாங்க. அதுக்கப்புறம் வீடியோ கால்ல தன்னோட பொண்ணை பாக்குறான். அதுக்கப்புறம் குட்டி பொண்ணுக்கு பர்த்டே போல அதை எல்லாருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்றாங்க. அப்படி சீனு கட்டாக அடுத்த சீன்ல ஹீரோவை உட்காந்து சிசிடிவில எல்லா கேமராவையும் பாத்துக்கிட்டு இருக்கும்போது அதுல ஒரே ஒரு கேமரால மட்டும் அந்த பேய் அப்படி எந்திரிக்கிற மாதிரி இருக்கு. அதை பார்த்து ஒரு செகண்ட் ஜெர்க் ஆயிடுறான். அப்புறமா தான் தெரியுது அது அந்த கருப்பு பூனை அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோனும் ஒரு இடத்துல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனும் இந்த வீட்டை விட்டுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு வா, அங்க தங்கலாம் அப்படி மாதிரி சொல்ல, ஆனா ஹீரோவுக்கு அதுல இஷ்டம் இல்ல. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த வீட்டை வாங்கியிருக்கோம், ஒரு பேய்க்கோ பிசாசுக்கோ பயந்துகிட்டு இந்த வீட்டை அப்படி விட்டுட்டு என்னால வர முடியாது, பேய பிசாசோ எதா இருந்தாலும் நான் எதிர்த்து போராடுவேன், இந்த வீட்டை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல ஹீரோனுக்கு வேற வழி இல்ல. அதனால ஹீரோவோட முடிவை அவங்க ஏத்துக்கிறாங்க. நீ எங்க இருந்தாலும் உனக்காக நான் சப்போர்ட்டா இருப்பேன் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல ஹீரோவை வெளியில போயிட்டு அந்த வாட்ச்மேன் ஹீரோவை நிப்பாட்டி நீங்க உங்க வீட்டோட சாவி எதுவும் தொலைச்சிட்டீங்களா, உங்களை மாதிரி ஒரு ஆளு உங்க வீட்டுக்குள்ள ஏறி உள்ள போற மாதிரி நான் பார்த்தேன் அப்படி சொல்ல ஹீரோக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அதனால வேக வேகமா வீட்டுக்குள்ள வந்து யாராவது இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணி பாக்குறாரு. ஆனா யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோனுக்கு கால் பண்ணிருப்பார் போல. அவங்களுமே சிசிடிவில செக் பண்ணி பார்த்துட்டு யாருமே இருக்கிற மாதிரி தெரியல அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு பின்னாடி இருக்கிற அந்த டோர் தானா ஓபன் ஆகுது. அதுக்குள்ள இருந்து ஏதோ ஒரு குரல் மாதிரி கேட்க அந்த குரலை கேட்ட உடனே ஹீரோ அப்படியே பொசஸ் ஆன மாதிரி கொஞ்ச நேரம் நிக்கிறாரு. எனக்கு ஒண்ணுமே புரியல, போனும் கீழே விழுந்துடுது. அதுக்கப்புறம் தானா கதவு சாத்தினதுக்கு அப்புறமா தான் ஹீரோ சுயனுக்கு வரான். ஆனா அவனோட கையில ஒரு பாக்ஸ் ஒன்னு இருக்கு. அந்த பாக்ஸ்ல நிறைய போட்டோ ஃப்ரேம் இருக்கு. அந்த போட்டோ ஃப்ரேம் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல வாழ்ந்தவங்களோட போட்டோ ஃப்ரேம். அது எல்லாத்தையுமே ஹீரோ ஒன்னு எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு போட்டோ ஃப்ரேமுக்கு உள்ள இன்னொரு போட்டோ இருக்கு. அதை எடுத்து பாத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த போட்டோ ஃப்ரேம்ல இருக்கிற அந்த போட்டோவை நல்லா ஹீரோவை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க ஃபேமிலி போட்டோவுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வீட்டுல இருந்து அந்த சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்ட அந்த பொண்ணு இவங்களே பாத்துக்கிட்டே நிக்கிற மாதிரி அந்த போட்டோல பதிவா இருக்கு. அதை பார்த்த ஹீரோ அதிர்ச்சி ஆகுறாரு. அதே நேரத்துல ஹீரோட ஆபீஸ் ஃப்ரெண்ட் கால் பண்ணி அன்னைக்கு வந்ததுல இருந்து பேங்க 2 நாளா காணோம், அவ எங்க போனானே தெரியல அப்படி சொல்ல சரி நான் கால் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு ஹீரோவும் காலை வச்சுட்டு அந்த பேங்க் அப்படிங்கிறவனுக்கு கால் பண்ணி பாக்குறான். ஆனா ரிங்கு பக்கத்துல சவுண்ட் கேக்குது. ஹீரோவும் அந்த சத்தம் எங்க இருந்து வருது அப்படி சொல்லிக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அங்கே போய் பார்த்தா அந்த சத்தம் அந்த சுவருக்கு அந்த பக்கமா கேக்குது. அதனால ஹீரோவும் வேற வழி இல்லாம அந்த குட்டி சுவரை அப்படி எட்டி பார்த்தா பேங்க் உள்ளதான் கீழே விழுந்து கிடக்குறான். டேய் இங்க என்ன பண்ற, எப்பறம் இங்க வந்து விழுந்த அப்படின்னு ஹீரோ சொல்ல அடுத்து பேங்க கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறான் போல ஹீரோ. அவன் இப்ப மயக்கத்துல இருக்கான். இரவு ரொம்ப நேரமா பேங்க் முழிப்பான், என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கலாம் அப்படின்னு வெயிட் பண்றான். அவன் முழிக்காம இருக்கவும் இவன் முழிச்ச உடனே எனக்கு கால் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வரான். அடுத்த நாள் காலையில ஹீரோ தூங்கிக்கிட்டு இருக்கும் போது பேங்கோட அப்பா ஹீரோக்கு கால் பண்ணி பேங்க் முழிச்சிட்டான், நீ ஏதோ கேட்கணும் அப்படி சொன்னேல, அவங்க கிட்ட ஏதோ சொல்லணுமா அப்படி சொல்லி வீடியோ கால் பண்றாரு. அந்த வீடியோ கால்ல நீ எப்படி இங்க வந்து விழுந்த அப்படின்னு ஹீரோவும் கேட்க அதுக்கு பேங்கும் அன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்திருந்தேன்ல, அப்ப நான் கொஞ்ச நேரம் வெளியில போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு மாடிக்கு போனேன். அந்த மாடிக்கு போனதுக்கு அப்புறம் பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருந்தா. அந்த பொண்ணு பாக்குற வரைக்கும் நான் அதையே பாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த பொண்ணு
பொண்ணு என்கிட்ட பேச ட்ரை பண்ணா. சாட்டர்டே மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா. அதனாலதான் அன்னைக்கு நைட்டு அங்க தங்கலாம் அப்படின்னு அடம் பிடிச்சேன். ஆனா நீ என்ன அனுப்பி வச்சுட்ட. அதனால அடுத்த நான் நைட்டு அங்க கிளம்பி போனேன். இவனும் அந்த வாட்ச்மேன் சொன்ன மாதிரி ஹீரோட வீட்டுல எகிரி குதிச்சு அதுக்கப்புறமா அந்த வீட்டுக்குள்ள போனா அந்த பொண்ணு இவனை உள்ள கூட்டிட்டு போகுது. ஆக்சுவலா அது பேய். அந்த பேய் இவனை உள்ள கூட்டிட்டு போயிட்டு அப்படி பொசஸ் பண்ணி அவனை வச்சு அந்த ஷாமன்ஸ் ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மந்திர பொருள் அதை எடுக்க வச்சிருக்கு. அதை ஹீரோ பாத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு பயங்கரமா காத்தடிக்குது. அதனால ஹீரோவும் பயந்து போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்க அந்த பக்கத்து வீட்டுல தான் அந்த பேய் இருக்கு. அந்த பேய் நேரா கத்திக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்து ஹீரோவோட வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி இருக்கு. அப்படியே அந்த ரூமோட கதவும் துறக்க ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த பேய் ஹீரோவை மிரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல ஹீரோனுமே ஹீரோக்கு கால் பண்ணி பாக்குறாங்க. ஆனா கால் எடுக்காம இருக்கவும் சிசிடிவி ஆன் பண்ணி பார்த்தா ஹீரோ தன்னைத்தானே காயப்படுத்திக்கிட்டோம் தூக்குல தொங்கி சாக ட்ரை பண்ற மாதிரியும் அந்த சிசிடிவி கேமராவில தெரியவும் ஹீரோன் பயங்கரமா கத்தி கதறிக்கிட்டு இருக்காங்க. அந்த பேய் தான் எப்படி இறந்தமோ அதே மாதிரி ஹீரோவையும் கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. கடைசியில எப்படி வாட்ச்மேன் ஹீரோவை காப்பாத்திருப்பான் போல. இப்ப ஹீரோ ஹாஸ்பிட்டல்ல இருக்கான். அவனோட காயத்துக்காக கிடையாது, ஒரு சைக்காட்ரிஸ்ட பாக்குறதுக்காக இருக்கான். அத பத்தி எல்லாத்தையுமே ரேடியோவிலும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவும் தன்னோட ஒய்ஃப் கிட்ட நான் ஒன்னும் பைத்தியம் கிடையாது அப்படி சொல்ல, எனக்கு தெரியும் இது எல்லாமே அந்த பேயோட வேலை தான். எனக்கு அந்த வீட்டுல என்ன இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அதுக்கு நீ ஒரு ஆளை மீட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஆளை வர வைக்கிறா. அவன் பேர் நியூ. அவன் ரொம்பவே பதட்டத்துல இருக்கான். எதை பார்த்தாலும் பயப்படுறான். அவன் சொல்லும் போதுதான் தெரியுது இவன் தான் தங்களுக்கு அந்த வீட்டையே வித்திருக்கான் அப்படின்னு. இவன் தான் அந்த வீட்டோட ப்ரீவியஸ் ஓனர் அப்படின்னு. ஆக்சுவலா இவன் ஒரிஜினல் ஓனர் கிடையாது. இவனோட அக்காவும் என்னோட மாமாவும் தான் அந்த வீட்டுல வாழ்ந்திருக்காங்க ஒரு குட்டி குழந்தையோட. இவனை அவங்க கூட தங்கி இருந்திருக்கான். இவனோட மாமாவும் அக்காவும் வேலை விஷயமா வெளியில போயிருக்கும் போது இவன் தான் என்னோட குட்டி மருமகளை பார்த்து இருந்திருக்கான். அந்த குட்டி பொண்ணு ஒரு நாள் திடீர்னு காணாம போயிருந்திருக்கு. எங்கன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுல இருந்து கண்டுபிடிச்சிருக்கான். அப்ப அந்த பொண்ணு சொல்லிச்சு அந்த வீட்டுல இருக்கிற ஆண்டி எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க அப்படின்னு. இவனுக்கும் அந்த பக்கத்து வீடு அவளை பெரிய ஒரு பேய் வீடு அப்படின்னு சரியா தெரியாது. இப்படி அவன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோவுக்கு இவனோட அந்த குட்டி மருமக பொண்ணு அங்க சேர்ல உட்கார்ந்து எதையோ சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு மாதிரி வினோதமா தெரிய அதை பார்த்து ஹீரோவும் பயப்பட ஆரம்பிக்கிறான். நூவும் அந்த பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு தன்னோட மருமகளை குட்டி பொண்ணை கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போக அந்த லேடி கிட்டையும் பர்மிஷன் கேட்க கொஞ்ச நேரத்திலேயே ஆலிஸ் அப்படியே பறந்து வந்து விழுந்திருக்கா. அதனால அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு கூட்டிட்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு இவனோட மாமா ரொம்பவே அதிகமா தண்ணி அடிச்சுட்டு ரொம்பவே அழுது இருந்திருக்காரு. அன்னைக்கு நைட்டு இவனோட மாமாவோட ரூம்ல இருந்து ஏதோ வினோதமான வித்தியாசமான சத்தம் கேட்க இவனும் அங்கே போய் பார்த்தா அங்க இவனோட மாமா தூக்குல தொங்குனபடி செத்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா அங்க இருக்கிற ஒரு பேய் தான் அவரை கொண்டுகிட்டு இருக்கு. இத பார்த்த உடனே மிரண்டு போயிட்டு என்ன பண்ணு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க. அப்பதான் அந்த பேய் என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுச்சு. அந்த வீட்டை விற்க சொல்லுச்சு. அப்படி மட்டும் பண்ணலேட்டா நானும் என்னோட மருமக குட்டி பொண்ணும் அடுத்து இறந்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிச்சு. இப்படி அவன் சொன்னதுக்கு அப்புறமா தான் அப்ப பிளான் பண்ணிதான் என்கிட்ட நீ வித்திருக்க அப்படின்னு ஹீரோவும் கோவப்பட அதுக்கு நூவும் அந்த பேய் எப்படி உன்னை தேர்ந்தெடுத்துன்னு தெரியல, அது எப்படி அடுத்த விக்டிமை தேர்ந்தெடுத்து இதோட கொடுமையானது சைக்கிளை கண்டினியூ பண்ணுதுன்னு தெரியல, நீ பேசாம அந்த வீட்டை வித்துரு அப்படின்னு நீவும் சொல்ல அதுக்கு ஹீரோவும் அவங்கிட்ட வந்து என்னால அந்த வீட்டை விற்க முடியாது, அந்த வீட்டை நான் கஷ்டப்பட்டு வாங்கினேன், அந்த வீட்டுல என்னோட ஃபேமிலி நானும் சந்தோஷமா வாழணும், அந்த பேய்க்கு பயந்துகிட்டு என்னால அதை விற்க முடியாது, அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஹீரோவும் அவங்கிட்ட கேட்க இந்த விஷயத்துல நமக்கு ஹெல்ப் பண்ண முடியற ஒரே ஒரு ஆளு உங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற அந்த லேடி தான் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே அந்த லேடியோட வீட்டுக்கு வர்றாங்க. அந்த லேடி கிட்ட நடந்த எல்லாத்தையும் சொல்லி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சி கதறாங்க. நூவும் என்னோட அக்கா மாமோட ஆன்மா சாந்தி அடைய ஹெல்ப் பண்ணுங்க அப்படி சொல்ல அதுல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அந்த லேடியும் சொல்லிடுறாங்க. சரி எங்களுக்காவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு ஹீரோவும் ஹீரோனும் அந்த குட்டி பொண்ணு முதற்கொண்டு எல்லாருமே கெஞ்ச என்னால முடியாது அப்படின்னு அந்த லேடியும் சொல்றாங்க. கடைசியா அந்த குட்டி பொண்ணு தன்னோட குழந்தைத்தனமான அந்த குரல்ல ரொம்பவே கெஞ்சவும் அந்த லேடி மனசு இறங்கி சரி உள்ள வாங்க என்ன ஃபாலோ பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள உள்ள கூட்டிட்டு போயிட்டு நிறைய மந்திரங்களை சொல்ல வச்சு அதே நேரத்துல ஹீரோவோட முகத்துல ஏதோ மந்திரம் மாதிரி எழுதிட்டு அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. இப்ப நேரா உங்க வீட்டுக்குள்ள போங்க, அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த பேய் எதனால உங்க மேல இவ்வளவு கோவத்துல இருக்கு அதுக்கான காரணத்தை கண்டுபிடிங்க. நான் ஒரு மெழுகுத்தி கொடுத்திருக்கேன்ல, இதோட வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் உங்களை அது எதுவும் பண்ணாது. அதே மாதிரி உங்க முகத்திலையும் நான் மந்திரத்தை எழுதியிருக்கேன், அந்த பேயினால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லி அனுப்ப ஹீரோவும் அந்த வீட்டுக்குள்ள வரான். வந்து அந்த மெழுகுவத்தியை ஏத்திட்டு அங்க என்ன நடக்குது அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி ஹீரோக்கு காத்திருக்கு. அந்த நூ அப்படிங்கிறவன் இருந்தான்ல அவனோட அக்காவும் மாமாவும் ரொம்பவே அந்யோன்யமா இருக்கிற ஒரு கப்பலா தான் தெரியுறாங்க. ஆனா நூவோட அக்கா ரொம்பவே ஒரு டாக்ஸிக்கான ஒரு பர்சன் போல. நூவோட மாமாவும் நூவோட அக்காவை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு பொண்ணை லவ் பண்ணி இருந்திருக்காரு. அந்த பொண்ணு இப்ப அவரை விட்டு போகாம இவர் எங்க வந்தாலும் அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்லயே வந்து குடி வந்திருக்காங்க. இப்ப இந்த வீட்டுக்கு பக்கத்துலயுமே குடி வந்திருக்காங்க. அதை பத்தி நூவோட அக்கா நூவோட மாமா கிட்ட கேட்க அவரும் இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது அப்படி சொல்லிடுறாரு. அவளை நான் பாத்துக்கிறேன், அவளோட கதையை நான் முடிக்கிறேன் அப்படின்னு நூவோட அக்காவும் சொல்றாங்க. அடுத்து இன்னொரு நாள் காட்டுறாங்க. நூமோட லவர் இப்ப அவரை பாக்குறதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவர்கிட்ட கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவரு வேணாம் அப்படி சொல்லிடுறாரு. எனக்கு கல்யாணம் ஆயிருச்சு, நான் இப்ப குழந்தை குட்டியோட குடும்பமா இருக்கேன், இப்பவும் நீ என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே பக்கத்துல வந்து குடி வர்றது சரியில்லை அப்படின்னு அவரும் சொல்ல அதுக்கு
நூமோட லவரும் நான் ஒண்ணு உங்க வப்பாட்டி கிடையாது, முதல்ல இங்க என்னையத்தான் லவ் பண்ணீங்க, நடுவுல வந்தவதான் அவ, வேணும்னே உங்க கூட அப்படி இப்படி இருந்துட்டு அதுவும் ப்ரொடெக்ஷன் இல்லாம இருந்துட்டு குழந்தைய வயித்துல வாங்கிட்டு அது மூலமா உங்களை கல்யாணம் பண்ணவ அவ, என்னால எப்படி உங்களை விட்டுட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே இப்ப கற்பமா இருக்கேன் அப்படின்னு கிட்ட எடுத்து காட்டுறா. இப்ப அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரின்னு சொல்லிட்டு நான் அவளை டிவோர்ஸ் பண்ணிடுறேன், உன் கூட வாழ்றேன் அப்படின்னு ஆசை வார்த்தை கூறி ஏதோ விஷ மாதிரி உன்னை தன்னோட லவருக்கு கலந்து கொடுத்துறான் நூம். அதனால நூமோட லவரும் ரத்த வெள்ளத்துல கிடக்க இப்பதான் நூமோட ஒய்ஃப் அங்க வராங்க. இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணது நூமோட ஒய்ஃப் தான் போல. நூம அவ ஒரு அடிமை மாதிரி நடத்துறா, அவ சொல்றது எல்லாத்தையுமே பண்ண வைக்கிறா. வேணா நான் இப்படி பண்ண மாட்டேன் அப்படி சொல்லியும் நூமோட லவரோட ஃபியூட்டஸ வயிற்றுக்குள்ள இருந்து பிடிச்சு இழுக்க வைக்கிறா. கரு கையோட வந்துடுது. அந்த லவரையும் அரகுற உயிரோட இங்க இருந்து ஓடு அப்படின்ற மாதிரி உரட்டி விட அவளும் தவழ்ந்து தவழ்ந்து ரொம்பவே கொடுமை அனுபவிச்சு இறக்குற தருவாயில தன்னோட வீட்டுக்கு போறான். அதை எல்லாத்தையுமே பார்க்கவே அவ்வளவு கொடுமையா இருக்கும். இது எல்லாத்தையுமே பார்த்து ஹீரோவா அழுதுகிட்டு இருக்கா. அப்ப மேல இருந்து நூவும் அவரோட மாமா தூக்குல தொங்கிருப்பார்ல, அந்த சம்பவத்தை பார்த்துட்டு அந்த பேயை பார்த்துட்டு வேகமா கீழே வர அதே நேரத்துல நூவோட அக்காவும் அங்கே வராங்க. மேல நடக்கிறது தெரிஞ்ச உடனே நூ சுல கேட்காம, அதே மாதிரி அந்த எதிர்த்து விட்ட ஆண்டி சுல கேட்காம நூவோட அக்காவும் மேல போறாங்க. நூமும் மேல கொடூரமா இறந்து போக அதே நேரத்துல மேல இருந்து கீழே விழுந்து அதாவது அந்த பேய் தள்ளி விட்டு நூவோட அக்காவும் இறந்து போறான். இறந்து போன நூமோட லவரோட ஆவிதான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த ஆவி மேல இருந்து கீழே வரத பார்த்த அந்த லேடியும் தன்னோட மந்திர சக்தியால அதை தடுத்து நூவை மட்டும் காப்பாத்தி வெளியில கூட்டிட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் பார்க்க ஹீரோட கண்ணுல இருந்து ரத்தமும் வருது. அப்ப இது என்னோட வீடு, இங்க இருந்து நான் எங்கேயுமே போக மாட்டேன், இது நான் வாழ வந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேயும் பயங்கரமா கத்த, அதை பார்த்து ஹீரோவும் கத்த, அதே நேரத்துல அந்த லேடியும் வந்து இதோட மந்திர கம்பை யூஸ் பண்ணி எப்படி ஹீரோ அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆக்சுவலா நூமும் இந்த லவரும் சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சு வாங்கின வீடு தான் இந்த வீடு. இந்த வீட்டுக்கு தான் வாழ வர போறோம் அப்படின்னு நூமோட லவர் நினைச்சு இருந்திருப்பா. ஆனா அதுக்கு நடுவுல நூவோட அக்கா உள்ள புகுந்து பிளான் பண்ணி நூம கல்யாணம் பண்ணிருப்பா. அதனாலதான் நூமோட லவரோட ஆவி இந்த வீட்டை விட்டு போக மாட்டேங்குது. இப்ப அந்த லேடியோட வீட்டுக்கு வந்த ஹீரோவை கொஞ்சம் அமைதிப்படுத்த ட்ரை பண்றாங்க. அப்ப ஹீரோவும் நூவோட கையை பிடிச்சு, உங்க அக்காவும் மாமாவும் அவளுக்கு பண்ண கொடுமைகள் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன், அதெல்லாம் சொல்ல முடியாத கொடுமைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை பார்த்து அவளுக்கு அவளோட ஆன்மா சாந்தி அடைய ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கெஞ்சி கேக்குறான். நூவோட மாமாவும் அக்காவும் பண்ண கொடுமையினால ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுது புலம்பி மனசு உடைஞ்சு போய் நூமோட லவ்வர் தற்கொலையே பண்ணிக்கிறான். அவ்வளவு கொடூரத்தை அனுபவிச்சு பழி வாங்குற வெறியோட இறந்து போன அந்த பொண்ணோட ஆன்மா அந்த வீட்டுல தனியாவே இருந்துச்சு. அவளோட பாடியை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாவும் அவளோட கோபம் அடங்கல, பழி வாங்குற உணர்ச்சி அடங்கல, ரொம்பவே வைலண்டா இருக்கு. அவளோட வீட்டுக்கு போயிட்டு ஒரு ரிச்சுவல் பண்ணி அவளோட ஆன்மாவை நம்ம ரிலீஸ் பண்ணலாம், ஆனா அவளோட கோபமும் பழி வாங்குற வெறியும் அதிகமா இருக்கு, என்னால இதை தனியா ஹேண்டில் பண்ண முடியாது அப்படி சொல்ல, அப்பதான் ஹீரோனுக்கு அந்த பேபி சிட்டரோட பார்ட்னர் ஞாபகம் வருது, எனக்கு ஒரு ஆளை தெரியும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த லேடியும் எல்லாருமே உட்கார வச்சுட்டு நம்ம பண்ண போற காரியம் ரொம்பவே ரிஸ்கானது, நம்ம அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு நம்ம பண்ண வேண்டிய காரியத்தை முடிக்காமலும் போகலாம், உயிரோட திரும்ப வராமலும் போகலாம், இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்க எல்லாருமே யோசிச்சுட்டு ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடியும் நம்ம பௌர்ணமி வரைக்கும் வெயிட் பண்ணணும், வெயிட் பண்றதுக்கு முன்னாடி நான் கொடுக்கிற இந்த மந்திரத்தை நீங்க மனப்பாடம் பண்ணணும், இந்த ரிச்சுவலை நம்ம கரெக்டா பண்ணா மட்டும்தான் ஆலிஸையும் பிரிமையும் அதாவது ஹீரோவோட சின்ன குழந்தையையும் காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி கோஸ்ட் ரேடியோவில் அந்த ஹோஸ்ட் பேசுறத காட்டுறாங்க. அதாவது ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் நம்ம நியூட் அவரோட கதையை சொல்ல வந்திருக்காரு, அவரோட கதையோட கிளைமேக்ஸ் இன்னைக்கு அவர் சொல்ல போறாரு, அதனாலதான் நமக்கு கால் பண்ணிருக்காரு. ஓகே நியூட் சொல்லுங்க அப்படி சொல்ல இது எல்லாத்தையுமே அந்த வாட்ச்மேனும் கோஸ்ட் ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்பான்ல அடிக்கடி அந்த ப்ரோக்ராம அவனும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோவும் இத என்னால எப்படி சொல்றதுன்னு தெரியல, அன்னைக்கு நடந்தது ரொம்பவே கொடூரமானது, அந்த ரிச்சுவலை பத்தி நான் இப்ப சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லும் போது அப்படி பௌர்ணமியும் காட்டுறாங்க. அதே நேரத்துல ஹீரோட வீட்டுல நிறைய மந்திரங்களை சுத்தி எழுதி அதுக்கு நடுவுல ஹீரோனையும் அவங்க குட்டி புனியை உட்கார வச்சு தொடர்ந்து மந்திரங்களை சொல்ல சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பக்கத்துல அந்த பேய் வீடு இருக்கும்ல அந்த வீட்டுக்கு கிளம்பி போறாங்க. உள்ள நுழைஞ்ச உடனே அந்த லேடியும் மத்த எல்லாரையுமே ஒருத்தர் கையை பிடிக்க சொல்லிட்டு நீங்க எல்லாருமே கண்ணை மூடிக்கணும், நான் சொல்லும் போது மட்டும்தான் நீங்க கண்ணை திறக்கணும், அதுக்கு நடுவுல கண்ணை திறந்துடாதீங்க அப்படி சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அந்த பேய் அங்க கண்ணை முடிக்கிற ஒவ்வொருவரையும் டைவர்ட் பண்ண பாக்குது, கண்ணை திறக்க வைக்க பாக்குது. அப்ப ஹீரோட குட்டி பொண்ணோட குரல் கேட்கவும் ஹீரோ கண்ணை திறந்துடுறான். ஆனா அந்த லேடியும் கண்ணை திறக்காதீங்க, கண்ணை மூடுங்க, இல்லைன்னா நம்மள அது ஏதாவது பண்ணிடும் அப்படி சொல்லவும் வேற வழி இல்லாம ஹீரோவும் கண்ணை மூடிடுறாரு. அதே நேரத்துல ஹீரோட வீட்டுல இருக்கிற ஹீரோனையும் ஹீரோட குட்டி பொண்ணையும் டிஸ்ட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. ஹீரோன் ஒரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கா, அந்த குட்டி பொண்ணு இன்னொரு பக்கம் பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோவோட குரல்ல அந்த குட்டி பொண்ணை அந்த வளையத்தை விட்டு வெளியில வர வைக்க ட்ரை பண்ணுது. அதே நேரத்துல அந்த பேய் இறந்து போன அந்த இடத்துக்கு வந்த உடனே கண்ணை திறங்க அப்படின்னு அந்த லேடியோட வாய்ஸ்ல அந்த பேய் சொல்லவும் எல்லாருமே கண்ணை திறந்துடுறாங்க. அதனால நியூவ அந்த பேய் அங்கிருந்து இழுத்துட்டு போக ட்ரை பண்ணுது, எப்படியோ அவனை காப்பாத்திடுறாங்க. அதே நேரத்துல இங்க அந்த குட்டி பொண்ணும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த பேயை பார்த்து பயந்து அப்படியே அலறிக்கிட்டு கீழே விழுந்துடுறா. அதுக்கப்புறமா தான் ஹீரோனும் அதை கவனிக்கிறா. அதே நேரத்துல இங்க இவங்க எல்லாருமே அந்த பொண்ணு இறந்து போன அந்த ரூம்குள்ள என்ட்ராக பாக்குறாங்க.
ஆனா பயங்கரமா காத்திருக்கவும் உள்ள போக முடியல. அதே நேரத்துல அந்த லேடி அந்த வாட்ச்மேனோட ஆவிய ப்ரொடக்ஷனுக்காக கூட்டிட்டு வந்திருப்பா. ஒரு சில மாதிரி ஒண்ணுல நூலை கட்டி அதை கீழே வச்ச உடனே அந்த வாட்ச்மேனோட ஆவியும் உள்ள போகுது. சுத்தி முத்தி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்க அந்த லேடியும் மந்திரத்தை சொல்லி ஒரு கத்தி மாதிரி ஒண்ணு தரையில குத்தின உடனே அங்க வீசிக்கிட்டு இருந்த காத்தெல்லாம் ஆஃப் ஆயிடுது. இந்த இடத்துல தான் ரிச்சுவல் பண்ண போறோம் அப்படி சொன்ன உடனே ரிச்சுவலுக்கான எல்லாத்தையுமே ரெடி பண்றாங்க. எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா திடீர்னு அந்த வாட்ச்மேனோட ஆவிக்கு ஏதோ நடக்க ஆரம்பிக்குது. அந்த சிலையும் அப்படியே பத்துக்கிட்டு எரிய ஆரம்பிக்க வாட்ச்மேனோட ஆவி பத்துக்கிட்டு எரிய ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த லேடிக்கு புரிய வருது, உங்க 2 பேரோட கர்மாவும் பின்னி பிணைஞ்சிருக்கு, இத பத்தி நீங்க என்கிட்ட ஏன் சொல்லவே இல்லை அப்படி சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. அந்த வாட்ச்மேனோட ஆவியும் அப்படி கரைஞ்சு போக அதே நேரத்துல இங்க ஹீரோனோ தன்னோட பொண்ணை தூக்கிக்கிட்டு அந்த வட்டத்துக்குள்ள வரப்பாக்க அந்த இடமே ஆட ஆரம்பிக்குது. இங்க இவங்கள அந்த பேயும் மிரட்டிக்கிட்டு இருக்க அப்பதான் இப்படி ஒரு சம்பவத்தை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. இவங்க எல்லாருமே நம்பி வந்த அந்த லேடி தலை துண்டா இறந்தபடி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து எல்லாருமே அலறிக்கிட்டு இருக்க இங்க ஹீரோனோ குட்டி பொண்ணு மறுபடியும் அந்த ட்ரையாங்கிளுக்குள்ள வந்து மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்க அதே நேரத்துல இங்க அந்த பார்ட்னரும் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறா. அந்த ஆவியுமே அங்க அந்த சர்க்கிள்குள்ள வந்துருது. சர்க்கிள்குள்ள வந்த உடனே 3 பேருமே அந்த கயிறை அப்படியே சுத்தி அந்த ஆவியை பிடிக்கிறாங்க. அந்த ஆவியை லாக் பண்றாங்க. அப்ப திடீர்னு நூவை அந்த ஆவி பொசஸ் பண்ணிடுது. நூவை வச்சு அவங்க எல்லாருமே கொல்ல ட்ரை பண்ண அதுக்குள்ள அந்த பார்ட்னரும் அவளோட யுக்தியை யூஸ் பண்ணி அந்த ஆவி கிட்ட இருந்து அவனை ரிலீஸ் பண்ணுது. அவனும் மயங்கி போயிடுறான். ஆனா இந்த கேப்ல அந்த பேய் எஸ்கேப் ஆகி ஹீரோவோட கழுத்து பிடிக்குது. அதே நேரத்துல அந்த பொண்ணையுமே அப்படியே அடிச்சு பறக்க விடுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணை தூக்கி நிறுத்தி கண்ணுல இருந்து முகம் புல்லாவி கீழ ஆரம்பிக்குது. அப்பதான் ஹீரோவும் டக்குன்னு அந்த மந்திர கம்பை எடுத்து வேகமா அந்த பேயை குத்திடுறான். குத்தின உடனே அந்த பேயும் ஏன் அப்படின்னு கேக்குது. இதுக்கான அர்த்தம் நமக்கு இப்ப தெரியல. உடனே ஹீரோவும் அங்கிருந்து வேகமா எஸ்கேப் ஆகி வெளியில ஓடி வந்துடலாம் அப்படின்னு பாக்குறான். ஆனா அந்த பேய் திரும்ப அவனை இழுத்து அப்படி கட்டி பிடிக்குது. அடுத்த செகண்ட் பேயோட உடம்பு சுக்கு நூறா அப்படியே வெடிச்சு சதுருது. அதுக்கப்புறம் ஹீரோவும் அவரோட வீட்டுக்கு வர அந்த ரூம்ல இருந்து வெளியில வந்த ஹீரோனோ குட்டி பொண்ணும் ஹீரோவை தடுக்க பாக்குறாங்க. ஆனா ஹீரோ எதை பத்தியுமே கேட்காம மேல போய்கிட்டு இருக்கவும் அந்த குட்டி பொண்ணு வேகமா பின்னாடியே ஓடுது. கொஞ்ச நேரம் என்ன பண்ண போறான் அப்படின்னு தெரியாம ஹீரோனோ பின்னாடி போக அங்க ஏற்கனவே போன குட்டி பொண்ணை ஹீரோ கொல்ல ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால அந்த குட்டி பொண்ணை எப்படி காப்பாத்த அந்த குட்டி பொண்ணு இன்னொரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இருந்து தப்பிச்சு ஹீரோனோ இன்னொரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. இப்ப ஹீரோட உடம்ப பொசஸ் பண்ணிருக்கிறது அந்த பேய் தான் போல. இது என்னோட வீடு, இங்க இருந்து நீங்க எல்லாம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்பதான் அந்த சதுரி பொண்ண அந்த பேயோட உடம்பு மறுபடியும் ஒன்னா ஒற்ற மாதிரியும் இன்னொரு சீன்ல ஹீரோவோட உடம்பும் அதே மாதிரி இறந்து போன அந்த பொண்ணோட உடம்பும் ஒட்டிக்கிட்டு ஒன்னா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இறந்து போன பொண்ணான நியூக்கும் நம்ம ஒன்னா இருக்கணும் அப்படி மாதிரி சொல்றா. அப்பதான் இந்த படத்தோட மிகப்பெரிய ட்விஸ்ட் ரிவீல் பண்றாங்க. ஆக்சுவலா இறந்து போன அந்த பொண்ணு நியூக் இருக்கால, அவளும் ஹீரோவும் லவ்வர்ஸ் இருந்திருக்காங்க. 2 பேரும் ஒரே கம்பெனில தான் வேலை பார்த்திருக்காங்க. அது யாரோட கம்பெனி கிடையாது, அந்த நியூமோட கம்பெனி தான். ஹீரோவும் அவளை உயிருக்கு உயிரா லவ் பண்ணிருக்கான். ஆனா ஒரு நாள் பார்க்க கூடாத ஒரு சம்பவத்தை பாத்துறான். இந்த நியூக் அப்படிங்கிற பொண்ணு அந்த நியூம் கூட ஒன்னா இருந்திருக்கா. ஆக்சுவலா அதை பார்க்கும்போது அவளுக்கு ஏதோ கொடுத்துதான் அவன் ஏதோ பண்ணிருக்கான்ற மாதிரி தெரியுது. இதை பார்த்து ஹீரோ ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டு ஒரு தப்பான ஒரு செயலை செய்யறான். அதை ரெக்கார்ட் பண்ண செய்யறான். முன்னாடி அந்த நியூக் பொண்ணுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கும், இதனாலதான் ப்ரொமோஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு ஹீரோ நினைச்சுக்கிறான். அந்த காண்ட்லயே அந்த வீடியோவை ஆபீஸ் குரூப்ல போட்டு விட்டுறான். இதை எல்லாருமே பாத்துறாங்க. அது அந்த பொண்ணுக்கு அவமானமா போயிடுது. அந்த கோவத்தில தான் ஹீரோவையும் பழி வாங்குது. ஹீரோவை அங்கிருந்து போக விடாம தான் கூடவே வச்சுக்க நினைக்குது. இப்ப ஹீரோவை பொசஸ் பண்ண அந்த பேயும் ஹீரோனை கொல்ல பார்க்க ஹீரோனோ எப்படி தப்பிச்சு தன் பொண்ணு ஒளிஞ்சிருக்க அந்த ரூமுக்குள்ள வந்துடுறா. 2 பேரும் உள்ள போயிட்டு ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்க ஹீரோவை பொசஸ் பண்ண அந்த பேயும் அவங்களை தேடி எப்படியே கண்டுபிடிச்சிருது. அப்படியே 2 பேரும் பால்கனிக்கு போறாங்க. அந்த பால்கனில இருந்து அந்த குட்டி பொண்ணை தூக்கி போடலாம் அப்படின்னு ஹீரோவும் போகும்போது ஹீரோன் எப்படி தடுத்துறாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு அழுகிற சத்தம் கேட்ட உடனே ஹீரோ முதல் முறையா தன்னோட பொண்ணை தூக்குனப்ப அந்த சம்பவம் ஞாபகம் வந்து அப்படியே சுயனுக்கு வந்துடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு முடிவு எடுத்துட்டான் போல, அந்த பேய்கிட்ட இருந்து தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தண்ணியை தியாகம் பண்ண துணிச்சிட்டான். அதனால ஹீரோனையும் தன்னோட குட்டி பொண்ணையும் அப்படி கீழே தூக்கி போடுறான். கீழே தண்ணி இருக்கும், தண்ணியில விழுந்து அவங்க தப்பிச்சிடுறாங்க. இப்ப ஹீரோவால அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு வெளியில போக முடியாது, அந்த பேய் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில இந்த முடிவு எடுத்துட்டான். ஹீரோனும் குட்டி பொண்ணை தூக்கிக்கிட்டு வேற வழி இல்லாம அங்கிருந்து அழுதுகிட்டே வெளியில போறா. அங்க வர அந்த பேய, அதாவது ஹீரோ தன்னோட எக்ஸ் லவ்வரை கட்டிப்பிடிச்சு நீ தான் என்னோட ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி கீழே நின்று இருக்கிற ஹீரோனுக்கு கேட்கிற மாதிரி சொல்றான். உன்னோட தான் நான் எப்பவுமே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி கீழே கேட்கிற மாதிரி தான் அந்த பேய் கிட்ட சொல்ற மாதிரி சத்தமா சொல்றான். அதாவது தன்னோட உண்மையான குடும்பத்தோட தான் எப்பவுமே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்றான். நீ என்னுடைய இருந்துருவின், நம்ம 2 பேரும் இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு அந்த பேயும் சொல்ல அப்படியே கட் பண்ணி இப்ப அந்த பேய் கூட தான் ஹீரோவும் பயந்து பயந்து இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த பேயோட வீட்டுல இறந்து கிடந்த எல்லாருமே அப்படியே தான் கிடக்குறாங்க. அப்ப திடீர்னு நூக்கு அப்படியே முழிப்பு வர மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ அந்த கதையை அந்த ஹோஸ்ட் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான்ல, இந்த கதையை நீங்க கதையை எடுத்துக்கிட்டா உங்களுக்கு ஈஸியா ஜீர்ணிக்க முடியும். அதுக்கு அந்த ஹோஸ்டும் இது எல்லாமே ஒரு கதையா இருக்கணும் அப்படின்னு தான் நானும் ஆசைப்படுறேன்,
சொல்றேன், இதோட அந்த கதை முடியுதா அப்படின்னு கேட்க, இதோட என்னோட கதை முடியுது அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த ஹோஸ்டும் அந்த ப்ரோக்ராம முடிக்கிறான். அப்படி ஹீரோவும் கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்துல உட்காந்து கதை சொல்லிருப்பான்ல, அந்த இடத்துல ஹீரோ உட்காந்து அந்த கதையை கேட்ட எல்லாருக்குமே பாய் சொல்ற மாதிரி காட்டி அப்படியே கட் பண்ணி ஹீரோ அந்த வீட்டுல அந்த பேய் கூட இருக்கிற மாதிரியும் ஒரு நாள் எப்படியா நைஸா அங்கிருந்து எஸ்கேப் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணாலும் அந்த பேய் அவனை விடாம ஒன்னா இருக்கலாம்னு சொன்னேல அப்படி சொல்லி மறுபடியும் உள்ள கூட்டிட்டு போயிடுது. அப்படியே கட் பண்ணி இந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல அந்த பார்ட்னர் இருக்கார்ல, அவளும் ஹீரோயினும் அந்த வீட்டுக்கு வெளியே நின்னுகிட்டு என்ன நடந்தாலும் அந்த வீட்டை பார்த்தபடி அப்படி கட் பண்ணி இந்த படத்தை முடிக்கிறாங்க. ஓகே गाइस, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படி சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே ஒரு லைக் தட்டி விட்டு மறந்துடாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस.